சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல வசூல்ல இதுவரைக்கும் மாஸ் காட்டிய நடிகர் கமலஹாசனுடைய டாப் 10 படங்களுடைய லிஸ்ட் தான் இந்த ஷோல நம்ம பார்க்க போறோம். நடிகர் கமலஹாசன் நடிப்புல வருகிற ஜூன் 5ஆம் தேதி வெளியாக இருக்கிற திரைப்படம் தான் தக் லைஃப். மணிரத்னம் இயக்கத்துல பல வருடங்களுக்கு பிறகு கமலஹாசன் நடிக்க அவருடன் சிம்பு, த்ரிஷா என பலரும் நடிச்சிருக்காங்க. ஏ.ஆர். ரகுமான் இசையில தயாராகியுள்ள இப்படத்தின் பாடல்கள் அனைத்துமே செம ஹிட். ஒரு நிகழ்ச்சியில நடிகர் கமலஹாசன் கன்னட மொழி பற்றி பேசிய விவகாரம் பெரிய பிரச்சனையா இப்ப வெடிச்சிருக்கு. இந்த நிலையில இன்னும் சில தினங்கள்ல தக் லைஃப் படம் வெளியாக உள்ள நிலையில இதுவரைக்கும் வெளியான கமலஹாசன் படங்கள்ல டாப் 10 வசூல் சாதனை படைத்த படங்களுடைய விவரத்தை தான் இந்த ஷோல நம்ம பார்க்க போறோம். இதுல முதலாவதா இருக்கிறது என்ன அப்படின்னா கல்கி. 2898 AD இந்த படம் தான் முதலாவதா இருக்கு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 1100 கோடி வசூல் பண்ணிருக்கு. ரெண்டாவதா என்ன படம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ரம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 435 கோடி வசூல் பண்ணிருக்கு. மூன்றாவதா இந்தியன் 2 இருக்கு. இது 150 கோடி வசூல் பண்ணிருக்கு. நான்காவதா வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூபம் இருக்கு. இது 110 கோடி வசூல் பண்ணிருக்கு. ஐந்தாவதா தசாவதாரம் இருக்கு. இது 102 கோடி வசூல் பண்ணிருக்கு. ஆறாவதா பாபநாசம் இருக்கு, 60 கோடி வசூல் பண்ணிருக்கு. ஏழாவதா வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடு விளையாடு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா 55 கோடி வசூல் பண்ணிருக்கு. எட்டாவதா விஸ்வரூபம் 2 இருக்கு. அது 50 கோடி வசூல் பண்ணிருக்கு. ஒன்பதாவதா வசூல் ராஜா MBBS இருக்கு, 45 கோடி வசூல் பண்ணிருக்கு. பத்தாவதா வந்து பாத்தீங்கன்னா தூங்காவனம் இருக்கு, 40 கோடி வசூல் பண்ணிருக்கு. இது வரைக்கும் நடிகர் கமலஹாசனுடைய நடிப்புல இந்த 10 படங்கள் தான் டாப் லிஸ்ட்ல இருக்கு வசூல் சாதனையில. இந்த தக் லைஃப் படம் வெளியானதுக்கு பிறகு இந்த சாதனைகளை முறியடிக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி அடுத்த அப்டேட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.